சோலார் அண்ட் எலக்ட்ரிக்கல் எர்த்திங் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சோலாரில் மொத்தம் 3 விதமான எர்த்திங் தேவைப்படும். ஒன்று டிசி எர்த்திங், இன்னொன்று ஏசி எர்த்திங், இன்னொன்று லைட்னிங் அரெஸ்டர். டிசி எர்த்திங் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்லேருந்து கனெக்ட் ஆகும். லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங்கிறது லைட்னிங் அரெஸ்டர் இடிஜாங்கிக்காக போடுறது. ஏசி எர்த்திங்கிறது வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எர்த்திங்கும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி புதுசாக போட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க வீடு இது. ஸோ முன்னாடியே நம்ம எர்த்திங் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இது போட்டிருக்கேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க வீடாக இருந்ததுன்னா முன்னாடியே இந்த மாதிரி எர்த்திங்லாம் போட்டுட்டிங்கன்னா சைடில் போகக்கூடிய ப்ளம்பிங் பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கூட அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எர்த்திங்கில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பைப் போட்டு காப்பர் ஸ்டிப்பு போட்டு கோல் அண்ட் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் தான் எர்த்தோடைய எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், லாங் லைஃப் வரும். ஸோ எர்த்திங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் ஆஃப் எர்த்திங்